டீம் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, டாப்அப் போர்ட்டல் எதுக்கெலாம் பயன்படுத்த போகிறோம், அது எப்படி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, நம்ம வோடாஃபோன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் 2 போர்ட்டல் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஒவ்வொரு போர்ட்டலும் எதுக்காக பயன்படுத்தணுன்றதை முன்னாடி நான் கொடுத்துறேன், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு சிபாஸ். இந்த சிபாஸ் எதுக்காக அப்படின்னாக்க, உங்களுடைய ப்ரைமரி கம்பெனியில் பண்ணுறதாகட்டும், கம்பெனி கொடுக்குற இன்சென்டிவ் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்கள் சிபாஸ் போர்ட்டல் தான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சிபாஸில் பார்த்துக்கலாம். இந்த டாப்அப் போர்ட்டல் எதுக்காக அப்படின்னாக்க, நம்ம கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கின பணத்தை யாருக்கு கொடுப்போம்? டிஎஸ்சிக்கு அனுப்புவோம், டிஎஸ்சிகிட்டேருந்து ரீட்டெயிலருக்கு அனுப்புவோம், ரீட்டெயிலர் கஸ்டமருக்கு போவோம். இந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக பார்க்குறது இல்லை செய்கிறதுக்கு நம்ம இந்த டாப்அப் போர்ட்டல் யூஸ் பண்ணுறோம். இந்த டாப்அப் போர்ட்டலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில அப்சர்வேஷன்ஸ் பார்த்துக்கலாம், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. C2C அப்படின்னா என்னன்னாக்கா சேனல் டு சேனல். அடுத்தது பார்த்திங்கனாக்கா C2S, இது வந்து சேனல் டு சப்ஸ்கிரைபர். மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா பின் நம்பர். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் நம்ம வந்து பின் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். STK அப்படின்றது வந்து சிம் டூல் கிட். இதுதான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் பார்த்துக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, யூஸருடைய ஹையரார்கி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ரிப்போர்ட்டில் போயிட்டு எப்படி யூஸருடைய டீட்டெயில்ஸை பார்க்குறது, O2Cனா என்ன, C2C ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, C2S உடைய ரிப்போர்ட்டை எப்படி பார்க்குறது, அதே மாதிரி டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறது, அது ரிவர்ஸில் எப்படி எடுக்கிறது, இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையானது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய மதர் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதை யூஸர் ஐடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது சர்க்கிள் வந்து ரீசெட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்போர்ட் பண்ணும்போதே உங்களுக்கு உங்கள் டிஎஸ்எம் வந்து இதை ரீசெட் பண்ணி கொடுத்துடுவார். இந்த பாஸ்வேர்டு வந்து சப்போஸ் மறந்துட்டீங்க இல்லை மாற்றணும் அப்படின்னாக்கா சர்க்கிள் எம்எஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க மாற்றி கொடுத்துடுவாங்க. இப்போ நான் அந்த பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓகே, இந்த சேனல் பார்ட்னருடைய லாகின் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு வந்து உங்களுடைய பாஸ்புக் டீட்டெயில்ஸு, உங்கள் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு, டவுன்லோட் ரிப்போர்ட்லாம் ஃப்ரண்ட் பேஜிலே இருக்குது. நீங்கள் டாப் ஆஃப்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எப்படி வந்து சேனல் டு சேனல் டிரான்சாக்ஷன் வந்து என்கொயரி பண்ணுறது அப்படின்னா. ஏன்னா நம்மளுடைய டிஎஸ்சி ஆகட்டும் இல்லை நம்ம ஆகட்டும், மதர்லேருந்து எந்தெந்த கடைக்கு அமௌண்ட்டு போட்டோம், எந்த டேட்டில் போட்டோம், எவ்வளோ வேல்யூ போட்டுன்றது தெரியாது. இதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் வந்து என்கொயரி போய்ட்டு சேனல் டு சேனல் ட்ரான்ஸ்ஃபர் என்கொயரி போங்க. இதில் அட்வான்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது, தேர்டாக இருக்கும். இந்த அட்வான்ஸில் போயிட்டு இந்த டிரான்சாக்ஷன் டைப்பு ஆல் கொடுத்துக்குங்க, சப்டைப்பும் ஆல் கொடுத்துக்குங்க, ஆர்டர் ஸ்டேட்டஸும் ஆல் கொடுத்துக்குங்க. இந்த டேட் ரேஞ்சு மட்டும் உங்களுக்கு எந்த டேட்டுக்கு வேணுமோ அந்த டேட்டோட ரேஞ்சு கொடுங்க. இப்போ எனக்கு 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி கொடுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி 2 டேட்டும் அதிலே செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரெண்டுமே வந்து அதிலே ஆட் ஆகிடும். டாமின் வந்து ப்ரீபெய்டில் அதே செலக்ட் ஆகிருக்கும், கேட்டகரியும் ப்ரீபெய்ட் டிஸ்ட்ரிபியூட்டில் இருக்கும். இங்கே வந்து கேட்டகரியில் அப்படி தான் இருக்கும். இங்கே யூஸரில் வந்து டிஎஸ்சிகிட்டேருந்து போனது வேணுமா இல்லை மதர்லேருந்து போனது வேணுமா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த மதர்லேருந்து டிஎஸ்சியில் வேணும்னாக்கா டிஎஸ்சி நம்பர் கொடுத்துக்கலாம், மதர்லேருந்து வேணால் மதர் நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து டிஎஸ்சி மதர் நம்பர் வேணும் அப்படின்னாக்கா மதர் நம்பர் வந்து பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல மதர் நம்பர் கொடுக்குறேன். இது மாதிரி நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ப்ராசஸ் கொடுத்தா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணால் சர்ச் பண்ணணும். இங்கே முருகன் ட்ரேடர்ஸ்னு வந்துடுச்சு, அதுக்கப்புறமேல் தான் நீங்கள் வந்து ப்ராசஸ் கொடுக்கணும். நீங்கள் மோஸ்ட்லி யூசர் கொடுத்துட்டு அப்படியே நம்பர் கொடுத்துட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா ஆகாது.
அந்த யூசர் கொடுத்துட்டு சர்ச் பட்டனை டச் பண்ணுங்கள், அவருடைய நேம் வந்துடும். அதுக்கப்புறமே நீங்கள் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் பாருங்கள் டோட்டல் நம்ம டேட் வரையாக வந்து டிரான்சாக்ஷன் ஐடிலேருந்து எந்த கடைக்கு எவ்வளோ அமௌண்ட் மூவ் ஆகிருக்கு, 500 ரூபா, அவருடைய பேயபிள் அமௌண்ட் வந்து 484 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அது டிரான்சாக்ஷன் மோடு வந்து நார்மலாக இல்லை யூஎஸ்எஸ்டியா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கேயே வந்து டவுன்லோட் ரிப்போர்ட்டுன்னு இருக்குது. அதை போய் கொடுத்துட்டு எக்ஸல் ஃபைலாக வேணுமா இல்லை சிஎஸ்வி ஃபைலாக வேணுமான்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அதிகமான ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது இந்த எஸ்எஸ்வி ஃபைலை டச் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ இந்த ரிப்போர்ட் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரம் டேட் டு டேட் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துக்கிற டீட்டெயில்ஸ் அதிலே வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் இருக்கும், டைம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் நேம் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பேர் இருக்கும். சென்டர் மொபைல் நம்பர் வந்து எந்த நம்பர்லேருந்து நீங்கள் அனுப்புறீங்களோ அந்த நம்பர் இருக்கும். அது மாதிரி ரிசீவர்ட் மொபைல் நம்பரில் வந்து யார் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிக்வெஸ்ட் வந்து அமௌண்ட் எவ்வளவோ, அது பேயபிள் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரெக்வெஸ்ட்டு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் யூஎஸ்டி மேனுவலாக போட்டிங்களா இல்லை யூபிஐயில் போட்டிங்களா, ஆட்டோ சிட்டிஸில் போச்சு அந்த டீட்டெயில்ஸு இதிலே உங்களுக்கு காட்டிடும். இது அமௌண்ட் வேல்யூ. இதில் வந்து நீங்கள் டேட் வைஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கான்ற டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதுவே உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சேனல் டு சேனல் இந்த இதில் போய் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுக்கு பதிலாக வந்து இப்போ சேனல் டு C2S ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ கடையிலேருந்து கஸ்டமருக்கு எது எவ்வளோலாம் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பர்பஸ் வந்து நம்ம ஜிஎஸ்டியோடைய பர்பஸ்க்காக இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். இது மோஸ்ட்லி வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. டைரெக்டாக இதை வந்து டவுன்லோட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். இந்த C2S வந்து கஸ்டமர் யார் யாருக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ கமிஷன் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அந்த கடைக்கு. இதில் போய்ட்டு நீங்கள் டே வைஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு ஜோன் செலக்ட் பண்ணிக்க ஃபஸ்ட்டு. இதில் வந்து ப்ரீபெய்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட் ரேஞ்ச் அப்படின்ற இடத்துல என்ன டேட்லேருந்து என்ன டேட் வேணுமோ அந்த டேட் செலக்ட் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த கஸ்டமருக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸு உங்களுக்கு ஷோ ஆகும். இதை டவுன்லோட் பண்ணும்போது அதே மாதிரி நீங்கள் எஸ்சிவி ஃபைலாகவே டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஃபைல் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்ட்னர் பேண்ட் நேம் இருக்கும், டிஎஸ்சி. இது வந்து ப்ரெசண்ட் எம்எஸ் ஐடி என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி கேட்டகரி அது ப்ரீபெய்ட் டிஎஸ்சின்னு சொல்லி காட்டிருக்காங்க. யூசர் நேம் அப்படின்ற இடத்துல கடையோட நேம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இது இப்போ குறிப்பிட்ட ஒரு கடையை மட்டும் நீங்கள் ஃபில்டர் போடணும் அப்படின்னாக்கா ஃபில்டர் போட்டுக்கிட்டு அந்த கடையிலேருந்து என்னென்ன ரீசார்ஜ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இப்போ நியூ ஆர்ஆர் செல் சிட்டி அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த நியூ ஆர்ஆர் செல் சிட்டி வந்து நான் செலக்ட் பண்ண அந்த ரேஞ்சில் 3 ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கே காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி காட்டும். 325 ஒரு ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு, 199 ஒன்று, 299 ஒன்று. அது டேட் வைஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதோடைய டோட்டல் மார்ஜின் எவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது 325 பண்ணதுனால 21 ரூபா மார்ஜின் கிடச்சிருக்கு. அது டிரான்சாக்ஷன் ஐடி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு கடைக்காரர் கூப்பிட்டு நான் பண்ண ரீசார்ஜ் சக்ஸஸாக ஆகலையா, இன்னே டேட்டில் பண்ணன்ற கேட்டானாக்கா நீங்கள் இதை எடுத்து பார்த்து அவருக்கு அந்த கிளியர் பண்ணலாம். இதுதான் C2S உடைய டவுன்லோட் மெத்தடு. இது 2 மட்டும் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து சேனல் யூசர் அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னாக்கா உங்களுக்கே என்னென்ன கடைகள்லாம் இருக்குது. சேனல் யூசரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அவுட்லெட் லிஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்துடும்.
இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூசர் நேமு, அது கடையோட பேர், அது மொபைல் நம்பரு, டாப் அப் கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அது ஆக்டிவாக இல்லை டீஆக்டிவேட் ஆகிடுச்சா அந்த சிம். சப்போஸ் ஒரு கடைக்காரர் கூப்பிட்டு உங்கள்கிட்ட என்னால் ஈஸி டிரான்சாக்ஷன் பண்ண முடியல, லாகின் பண்ண முடியல ஸ்மார்ட் கனெக்ட்னு கேட்டானாக்கா முன்னே ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேட்டஸில். இந்த ஆக்டிவ் இருந்ததுனாக்கா அவங்க வந்து யாருக்கெல்லாம் மேப்பிங் ஆகிருக்காங்க, எந்த டிஎஸ்சிக்கெல்லாம் மேப்பிங் ஆகிருக்கான்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் ஒரு கடைக்காரர் வந்து எம்பின் சேஞ்ச் பண்ணணும், அவருக்கு பழைய பின் நம்பர் தெரியும், ஆனால் எம்பின் அவரே ஸ்மார்ட் கனெக்டில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த நாலேஜ் இல்லாமல் உங்கள்கிட்ட எம்பின் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா பழைய பின் நம்பர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா நீங்களே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு 24/7 மொபைல் கேர் வந்து உங்களுக்கு கீழே இருக்குது, இவரோட பின் நம்பரை சேஞ்ச் பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க அப்படின்னாக்கா இங்கே டச் பண்ணிங்க, அப்போ இந்த கீ மாதிரி இருக்கிறத டச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அவருடைய ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். இங்கே பின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், நம்ம பின் சேஞ்ச் பண்ணுறதுனால. இங்கே சேஞ்ச் பின்னு இருக்கும், இதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஓல்டு பின் நம்பர் என்னான்னு கேட்கும், அடுத்து நியூ பின் நம்பர் கேட்கும், கன்ஃபார்ம் பின் நம்பர் கேட்கும். கொடுத்துட்டு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இதை மாற்றுறீங்கன்றது ஒரு ரிமார்க் கொடுத்துட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அவருக்கு பின் நம்பர் சேஞ்ச் ஆகிடும். இது மாதிரி நீங்களே பின் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த சேனல் யூஸரில் எந்த சேனல் வந்து அந்த ரீட்டர் வந்து எப்படி இருக்குது, என்ன கடைகளில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடையை மட்டும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த கடையோட நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிங்கனாவே கிடைக்கும். இப்போ இந்த கேஜி செல் ஷாப்புன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் நான் சர்ச் பண்ணேன், இதை டச் பண்ணிங்கனாக்கா அவரோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். கேஜி செல் ஷாப்புடைய இப்போ வந்து செல் கேருடைய டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவர் டாப் அப் பேலன்ஸ் வந்து 2396 ரூபா இருக்குது. இந்த அவருடைய கடை ஷாப்புடைய அட்ரஸும் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் சில கடைகள் வந்து எங்கே இருக்குன்னே தெரில, ஆனால் காண்டாக்டில் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த கடை எங்கே இருக்குன்றத அவர் அட்ரஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். பின்கோடோடு இருக்கும். ஒரு டாப் அப் பேலன்ஸும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம இப்போ என்ன பார்க்கலான்னா நெக்ஸ்ட்டு எப்படி அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சேனல் டு சேனல் ட்ரான்ஸ்ஃபர் என்கொயரின்னு சொல்லி என்கொயரி இருக்கும். இதில் வந்து டிரான்சாக்ஷன் ஐடி, மொபைல் நம்பர், அட்வான்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதில் அட்வான்ஸ் போனீங்க அப்படின்னாக்கா அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு போகாமல் இதுலேருந்து டிரான்சாக்ஷனும் நீங்கள் போய்க்கலாம். ஆப்ரேட் டு சேனல் அதில் போனால் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் போய் நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ இதில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா இது வந்து பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸில் இருக்குது, அதில் ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரு, ஓகே, இந்த சேனல் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இதில் ஹைடாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கஸ்டமர் வந்து கேஷ் கொடுக்குறாருன்னா கேஷ், ஆர்டர் ஐடி, ரிமார்க்கு, இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆக்டிவேட் ஆகிருக்காது, இதுமாதிரி ஃப்யூச்சரில் இது கொடுப்பாங்க. அதே நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தானாக்கா இதில் போயிட்டு மொபைல் நம்பர், ஒரு நம்பருக்கு எடுத்து ப்ராசஸ் கொடுங்க. இந்த ப்ராசஸ் கொடுத்த பிறகு அந்த கடையோட பேர் வரும், உங்களுக்கு கேஜி செல் ஷாப் கொடுத்துருக்கேன். உங்களுடைய டாப் அப் பேலன்ஸுடைய வந்து 2,66,042 ரூபா இருக்குது. நீங்கள் இந்த கடைக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு கமிஷனோட போடுங்க, 1032 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனோட போடுங்க. போட்டுட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் இதை ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அது ப்ராசஸ் ஆகிடும். ரிமார்க் வந்து என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து இந்த போர்ட்டலேருந்து கொடுக்குறீங்க, ஆட்டோ சிடிசி இல்லாமல் மேனுவலாக போடாமல் ஏன் வந்து இந்த போர்ட்டில் கொடுக்குன்னு சொல்லி பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து டிஎஸ்சி லீவாக இருக்கலாம், பேக் அண்ட் டேரெக்டாக கொடுக்கலாம், அப்போ பேக்கனுடைய நேம் போட்டு இங்கே பண்ணிக்கலாம்.
ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் செக்காக கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா உங்கள் ரெஃபரன்ஸுக்காக செக் அப்லோட் பண்ணிக்க வச்சுக்கலாம். இப்போ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா பேமெண்ட் வந்து அவர் என்ன போய் கேஷாக கொடுக்குறாரா கிரெடிட்டா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம சப்போஸ் அவர் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் அப்படின்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பரை வந்து நீங்கள் இதை போட்டுக்கலாம். அது பேமெண்ட் டேட் வந்து என்றைக்கு தராரு, முன்கூட்டியே கொடுத்துட்டாரா இல்லை இனிமேல் கொடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி அந்த டேட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எம்பின் கேட்கும். எம்பின் கொடுத்த பிறகு அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் வந்து டைரெக்டாக போர்ட்டலில் இருந்து அமௌண்ட்டை உங்களுடைய ரீட்டைலருக்கும் உங்கள் டிஎஸ்சிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம ஈடாப் ஆப்பில் பார்க்க முடியும். இப்போதைக்கு இந்த ஆட்டோ சிடிசி ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஹைட் ஆகிருக்கு. ஃப்யூச்சரில் கொண்டு வருவாங்க. வரும்போது அது எப்படின்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம பார்த்தது என்னன்னாக்கா C2C சேனல் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, C2S எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பின் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, ஒரு ரீட்டருடைய ப்ரொஃபைலை எப்படி பார்க்குறது, அதே மாதிரி அமௌண்ட் வந்து எப்படி டிஎஸ்சிக்கும் ரீட்டைலருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்ற பார்த்துருக்கோம். இதில் டவுட்னாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள் சேல்ஸ் டீம் ட்ரைனிங் டீமை. ஆல் த பெஸ்ட் டீம். தேங்க்யூ.